கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 109 சங்கீதத்திலே 26 முதல் 30 ஆகிய வசனங்களிலே சில ரகசியங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகால வேளையிலே பல தேசத்துக்குள்ளே பல சூழ்நிலையிலே அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. அதிகால வேளையிலே ஜெபிக்கும் போது நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கலாம்? என் தேவனாய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும், உதவி செய்யும், உதவி பண்ணும். ஒரு மனுஷன்ட்ட போய் கேட்கறதுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு தாழ்த்தி எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க, என் தேவனாய கர்த்தாவே எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு சகாயம் பண்ணுங்க. நம்ம அந்த வார்த்தையை சொல்லும் போதே சில குடும்பத்துல இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு என்னதுமா சொல்கிறார்? இன்னைக்கு உள்ள உபத்திரம் மாறும். நிறைய பிரச்சனை, ஆனா யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியல. என் தேவனாய் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும். அப்ப இந்த செய்தி நிறைய வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, எனக்கு உதவி பண்ணுங்கப்பா, எனக்கு நீங்க தான் உதவி பண்ண முடியும். அப்ப கர்த்தரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஒருவேளை நான் ரொம்ப அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருக்கேன், எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னா உங்க கூட கர்த்தர் வருவார். ஒரு மனுஷன் கிடையாது, கர்த்தரே உங்க கூட வருவார். உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். எப்படி தாழ்த்தி ஜெபிக்கிறார் அப்படின்னா, உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது, பரலோகத்திலுள்ள தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது தாழ்த்திடணும். கால வேளையில நம்மளை தாழ்த்திடணும். உமது கிருபையின்படி என்னை ரட்சியும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு சகாயம் பண்ணுங்க. அடுத்த வசனம், இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. எனக்கு ஒரு மனுஷன் ஹெல்ப் பண்ணல, நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினேன், எனக்கு அவர் தான் உதவி செஞ்சார் என்று அவர்கள் அறிவார்களாக. மற்ற ஜனங்கள் அறிய வேண்டும். இப்ப என் வாழ்க்கையில் உள்ள சின்ன ஒரு காரியம் சொல்றேன். அது சில குடும்பத்துல தெரியும், சில குடும்பத்துல புதுசா இருப்பீங்க, கேட்டுக்கொள்ளுங்க. வியாபாரத்துல இருக்கும்போது, ரொம்ப கடன்ல இருக்கும்போது பக்கத்துல சர்ச்சில் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கண்ணீரோடு அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அது அப்படியே இன்னைக்கு டேட்ல கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த நிமிஷம் வரைய பல சூழ்நிலையிலே, பல கஷ்டத்தின் மத்தியிலே, பல பாடுகள் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, நிந்தைகள், அவமானங்கள், இது எல்லாவற்றையும் தாண்டி ஜீவனோட வச்சிருக்காரு. காரணம் என்ன? அப்பா என்கிட்ட குறை இருக்குப்பா, உமக்கு முன்பாக நான் நீதிமான் இல்லப்பா, என்னுடைய பாவத்தை மன்னிங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் விக்கிரத்துக்கு பல லட்சங்கள் மனுஷனை நம்பி தூக்கி கொடுத்துட்டேன். மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருந்தேன். 13 லட்சம் கிட்ட போயிட்டு ஒரே மனுஷன் என்னை ஏமாத்திட்டான். ஆனா செத்து போயிட்டான். அதை ஏன் காலைல சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஆப்போசிட்ல, நமக்கு விரோதமா, நமக்கு நிறைய மாந்திரிகம், பில்லிசூனியம், ஏவல், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நிறைய காரியங்கள். ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் அறிந்து கொள்ளணும். இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவர் இதை செய்தர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. இப்போ ஒரு சின்ன சாட்சி சொல்றேன்.
என் வாழ்க்கையில் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது ஒரு சாட்சி. எனக்கு மாந்திரியம் பண்ணி செத்து போகணும்னு சொல்லி ஒரு 13 வருஷம் தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, புது கிருபையால என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை மீட்டுக்கொள்ளுங்கப்பா. வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும், என்னை மீட்டுக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு யாரு மாந்திரியம் பண்ணாங்களோ அதே வீட்டுக்குள்ளே தூக்கு போட்டு செத்து போயிட்டான். இன்னொரு பக்கம் பார்த்தா குடும்பத்தில் ஃபுல்லாக சாட்சி. ஏன்னா கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் மாற்றம். ஒவ்வொரு நாளும் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கண்ணீரோடு பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன், கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன், கண்ணீரோடு தேவனை தேட ஆரம்பித்தேன். வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு எப்படிலாம் தள்ளி போயிடணும் அது எல்லாவற்றையும் தேவன சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க. வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு, இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. இன்னைக்கு என்னை ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக அநேகருக்கு சாட்சியாக நிப்பாட்டியிருக்கார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரியம் இருக்கு. ஆனா உயிர் பிச்சை போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காரு, அவ்வளவுதான். அப்ப இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏகப்பட்ட தீங்கு, ஏகப்பட்ட தீமையான காரியம் தேசத்துல எங்க திரும்பி பார்த்தாலும் உண்மை இல்லை. இந்த கடைசி காலத்துல அக்கிரமம் தான் பெருகிட்டு இருக்கு. வீட்டுல அன்பை காணோம். நிறையருடைய வாழ்க்கையில ஏன் வேதனை, ஏன் துக்கம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா வீட்டுல ஒண்ணு கணவர் பேச மாட்டேங்காரு, இல்லைன்னா பணத்து பின்னாடியே போயிருந்தாங்க, இல்லைன்னா சொத்து பின்னாடியே போயிருந்தாங்க, இல்லை எந்த மனுஷன் பின்னாடியே போயிருந்தாங்க, இல்லை ஃப்ரெண்டு பின்னாடியே போயிருந்தாங்க. ஆக மொத்தம் வீட்டுக்குள்ள ஒரு உண்மையான அன்பை காணும். இதுதான் அந்த கடைசி காலத்துல நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இது செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. இப்படி சொல்லிட்டு தான் ஆன்சரை சொல்றாரு, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும். மனுஷன் இவன்லாம் இன்னும் ஏன் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் உலகம். கடைசி காலத்துல வாழ்றோம். ஒருத்தங்க நல்லா இருந்தா இன்னொரு ஆளுக்கு பிடிக்காது. ஒரு குடும்பத்துல ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்தா இன்னொரு குடும்பத்துல பிடிக்காது. ஒரு வீட்டுல வீடு கட்டினா இன்னொரு வீட்டுல பிடிக்க மாட்டுக்கு. ஒரு வீட்டுல கல்யாணம் முடிஞ்சா இன்னொரு வீட்டுல உள்ளவங்களுக்கு பிடிக்க மாட்டுக்கு. ஒரு வீட்டுல பேரம்பேத்தி இருந்தா இன்னொரு வீட்டுல பிடிக்க மாட்டுக்கு. ஒரு வீட்டுல சொத்து வாங்கினா இன்னொரு வீட்டுல பிடிக்க மாட்டுக்கு. ஒரு வீட்டுல ப்ரமோஷன் வந்துட்டா இன்னொரு வீட்டுல பிடிக்க மாட்டுக்கு. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா தேவையில்லாம நம்மளை பேசிட்டே இருப்பாங்க. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். அப்ப அதுக்கு முந்தின வசனத்துல அங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக. ஏன்னா என் கூட கர்த்தர் இருக்கணும். எனக்கு சகாயம் கர்த்தர் மட்டும்தான் பண்ண முடியும். எனக்கு எந்த ஒரு மனுஷனும் சகாயம் பண்ண முடியாது. நம்ம உலகத்துல எத்தனை நாட்டுக்குள்ளனாலும் போயிட்டு வரலாம். நம்ம 24 மணி நேரம் நம்ம உயிரோட இருக்கிறோமா, பரலோகத்தில் உள்ள தேவன் நமக்கு சகாயம் பண்ணணும். நீங்க எந்த நாட்டுக்குள்ள இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு சகாயம் வேணுமா, அது கர்த்தரே பண்ணணும். அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும். சில குடும்பத்துல ஜெபகுதி போகும்போது எனக்கு சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நான் நம்பி வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னை ஏமாத்திட்டாங்க. அது கல்யாணம் முடிந்த நிறைய குடும்பத்திலே நிறைய தாய்மார்கள் கண்ணீர் வடிப்பாங்க. நிறைய சாட்சி சொல்ல முடியும், டைம் இல்லை. சில வீட்டிலலாம் கண்ணீர் வடிப்பாங்க. என்னன்னு கேட்டா, நம்பி வாழ்ந்தேன், என்னை ஏமாத்திட்டாங்க அப்படிம்பாங்க. என் வீட்டில் நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கடன், லட்சக்கணக்கான கடன். என் மனைவி என்னை நம்பி வாழ்ந்துட்டு இருந்தா.
ஒரு நாள் நடு ரோட்ல வந்து நின்னேன். வியாபாரத்துல நஷ்டம். அப்பவும் என் மனைவி அப்படியே பொறுமையா இருந்தா. ஊழியத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறமும் மனைவி பொறுமையா இருந்தா. இன்னைக்கு குடும்பமா ஊழியம் பண்றோம் அப்படின்னா, நீடிய பொறுமை. சாந்தமா இருந்தா, அமைதியா இருந்தா, அன்பா இருந்தா. இன்னைக்கு ஒரு குடும்பமா முழு நேர ஊழியம் பண்றோம் அப்படின்னா, சில தாய்மார்கள் ஜெபத்திலே கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். என் வீட்ல மனைவி கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணா, இன்னைக்கு குடும்பமா ஊழியம் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷன்ட்ட போய் நிக்கல. எங்களுக்கு கர்த்தர் தான் சகாயம் பண்ண முடியும். எங்களுக்கு கர்த்தர் தான் சகாயம் பண்ண முடியும். எங்களுக்கு கர்த்தர் தான் சகாயம் பண்ண முடியும். அவருடைய பாதப்படியிலே கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். கர்த்தர் சாட்சியாக வெளியே கொண்டு வந்திருக்கார். கடைசி வரைய ஓடணும். உலகத்திலே நமக்கு போராட்டம் உண்டு. உலகத்துல நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எதை செஞ்சாலும் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து கேளுங்க. காலைல தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்களா? எனக்கு சகாயம் பண்ணுங்கப்பா, எனக்கு உதவி பண்ணுங்கப்பா, உங்க கிருபையின்படி என்னை ரட்சிங்கப்பா. அவங்க ஒருவேளை என்னை சபிச்சா கூட என்னை நீங்க ஆசீர்வதிச்சிருங்கப்பா. என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. என் பிள்ளைய ஆசீர்வதிச்சிருங்கப்பா. என் பையனை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. என் வியாபாரத்தை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. என் மகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. என் குடும்பத்தை எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்கப்பான்னு சொல்லி இப்படி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் பார்ப்பாரு. நம்ம யாரையுமே குறை சொல்ல வேண்டாம். நம்ம யாரையுமே தப்பா பேச வேண்டாம். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். மனுஷன் அப்படிதான்ப்பா, தேவையில்லாம பேசிட்டு இருப்பான். இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுவான், நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுவான். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். நீங்க என்னை ஆசீர்வதிங்கப்பா. முதல்ல சொல்றாரு எனக்கு சகாயம் பண்ணுங்க. ரெண்டாவது சொல்றாரு உங்க கிருபையின்படி என்னை ரட்சிங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல உதவி செய்யுங்க. ரெண்டாவது என்னை மீட்டெடுங்க. மூணாவது என்னை ஆசீர்வதிங்க. நாலாவது அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியேனோ மகிழ கடவன். என் கூட இயேசு கிறிஸ்து இருந்தால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் எப்ப பிரதர் நடக்கும் அப்படின்னா, இந்த உலகத்துக்குள்ள தானே. ஒரு குடும்பம் பலவிதமான சூழ்நிலையிலே ஆன்லைன் மூலியமா இணைந்திருப்பீங்க. ஐயா எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. தேவனுக்கு தெரியும். சகாயம் பண்ணுங்கப்பா, கேளுங்க. உதவி பண்ணுங்க, கேளுங்க. என்னை ஆசீர்வதிங்க, கேளுங்க. எனக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வேணும், கேளுங்க. இதெல்லாம் நம்ம உரிமையா கேட்கலாம். தகப்பன்ட்ட பிள்ளைகள் எப்படி கேட்பாங்க? உரிமையா கேட்பாங்க. நம்ம அதிக அளவில் ஜெபிக்க போறோம். உரிமையா நம்ம கேட்போமே, நமக்கு தேவன் தருவாரு. தர மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னா ஆசீர்வதிப்பாரு. மீனை கேட்டா பாம்பையா கொடுப்பான்னு சொல்லி புதிய ஏற்பாடுல போட்டிருக்கு. பிள்ளைகள் மீனை கேட்டா தகப்பன் பாம்பையா கொண்டு போய் கொடுப்பாரு? இல்ல, மீனை கேட்டா மீனை தான் கொடுப்பாரு. அவர் நம்முடைய பரமபிதா. நமக்கு என்ன வேணும் நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா? தருவார். பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியுமா? தேவன் முடிச்சு வைப்பார். குடும்பம் ரட்சிக்கப்படணுமா? தேவன் அழகா மீட்டெடுப்பார். இன்னைக்கு ஒருவேளை ரொம்ப கடன் இருக்குன்னே, தேவன் தருவார். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு கையை உயர்த்தி, அப்பா எனக்கு நீங்க தான்ப்பா ஹெல்ப் பண்ணணும். உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லப்பா. நேர தேவனோட சமூகத்துல அர்ப்பணிச்சு. அதுதான் நமக்கு முக்கியம். என் விரோதிகள் லட்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வை போல தரித்து கொள்ள கடவார்கள். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழ்வேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். நம்மளை துதிக்கிறதுக்காக தான் உருவாக்கியிருக்காரு. கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழ்வேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகால வேளையிலே நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். எனக்கு சகாயம் பண்ணுங்கப்பா, என்னை ரட்சிங்க,
என்னை ஆசீர்வதிங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தாங்க. மிகவும் துதிக்கணும். என் வாயினாலே நான் மிகவும் துதிக்கணும் உம்மை. அப்படிப்பட்ட கிருபையில எனக்கு தாங்க. அப்போ வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. காலவேளையில ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்ம தேவனுடைய சமூகத்துல தாழ்த்துவோம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எப்படிலாம் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, முதல்ல சகாயம் பண்ணுவார். 2வது நம்மை மீட்டு எடுப்பார். 3வது நம்மளை ஆசீர்வதிப்பார். 4வது மகிழ்ச்சியா வாழ கர்த்தர் உதவி செய்வார். 5வது தான் சொல்றாரு, கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழ்வேன், புகழ்ந்து பாடுவேன். என்னை கர்த்தர் மீட்டெடுத்தார், என்னை கர்த்தர் ரட்சித்தார், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாடுவேன். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான செய்த கிருபைக்கா நன்றிப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகால வேளையிலே நாங்க எல்லாரும் உங்களுடைய பாதப்படியில் வருகிறோம்ப்பா. இந்த நாளிலே விசேஷமாக எங்களோட நீங்க பேசியிருக்கிறீங்க. எங்களுக்கு சகாயம் பண்ணுங்கப்பா. எங்களை மீட்டு எடுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. மகிழ்ச்சியா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. என் வாயினால் மிகவும் துதிக்க எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் இருதயத்துக்குள்ளே கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா கிரியும் சுட்டு எறியப்படட்டாச்சா. இன்னைக்கு காலவேளையில் எந்த காரியத்தை யோசிக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் மாற்றி போட்டுருங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்களாப்பா? சகாயம் பண்ணுவீங்களாப்பா? உதவி செய்வீங்களாப்பா? மீட்டெடுப்பீங்களாப்பா? குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகத்துக்குள்ள எத்தனையோ குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போய் ஓரின சேர்க்கை, சில குடும்பத்துல வேசித்தனம், சில குடும்பத்துல காம விகாரம், சில குடும்பத்துல தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம், அசுத்தமான காரியம், சில குடும்பத்துல நாள் பார்க்காங்க, நேரம் பார்க்கறாங்க, நியூமராலஜி பார்க்காங்க, கத்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள். எப்படிப்பட்ட காரியம் வந்தாங்களை மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீங்களாப்பா. எந்தெந்த குடும்பத்துல சாபத்துல இருக்காங்களோ அந்த குடும்பத்தை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீங்களா? ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீங்களா? என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். எங்க சிந்தனை கிறிஸ்துவுடனே படட்டும். எங்க இருதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதுவா இருந்தாலும் அப்பா எல்லாவற்றையும் நீக்கி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பிதா குமாரன் பரிசுத்தாவினால அப்பா நிரப்புங்கப்பா. பிதா குமாரன் பரிசு ஆவி நாமத்தினாலே விசேஷமா ஒவ்வொரு குடும்பம் நிரப்பப்படட்டாச்சா. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் வேண்டாப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால மூடுங்க. உங்களுடைய கிருபையினால நிரப்புங்க. உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க. பரிசுத்தாவினால நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. காண்டாமிருகத்துக்கு பிரணை தாங்க ராஜா. கழுகுகளை போல செட்டலை விரித்து எழும்ப கிருபை செய்யுங்க ராஜா. அந்த நாளிலும் யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த எல்லா கட்டுகள் எல்லாம் சத்துருக்குள்ள பட்சிக்கிற அக்கினி இறங்கி விட்டு ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா கிரியும் சுட்டு எறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா பொல்லா தந்திரமான கிரியெல்லாம் சுட்டு எறியப்படட்டும் ராஜா. ரீபா லாரா தூரி சந்தா டலமா கபுது பெக்கேதுனா தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லா கிரியெல்லாம் சுட்டு எறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வேற வேற தேசத்துக்குள்ள, வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. அவங்க எந்த பகுதியில் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஆசீர்வதிங்க. அவங்க இருக்கிற நாட்டுல ஆசீர்வதிங்க. எந்த இடத்துக்குள்ளே கண்ணீரோடு நின்னாங்களோ அதே இடத்துல ஒரு உயர்வை கட்டளிடுங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. எந்த குடும்பத்திலே ஏழை எளிய ஜனமா இருக்கிறாங்களோ, சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, நெருக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த குடும்பத்தை உயர்த்துவீங்களா? சகாயம் பண்ணுங்கப்பா. சகாயம் பண்ணுங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, குடும்பத்துல பிரச்சனை, மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, வெளியே போய் சொல்ல முடியல. சகாயம் பண்ணுங்க. வியாபாரத்துல பிரச்சனை, கம்பெனில பிரச்சனை, வேலைக்கு போன பிரச்சனை, எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க. எங்களுக்கு உதவி பண்ணுங்க. உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீங்கப்பா. இறங்கி வருவீங்களாப்பா? உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போவீங்களா? எந்த குடும்பத்துல ஜெபிக்கலாம் அந்த வீட்டில் உள்ள காரியம் எல்லாவற்றையும்
மாற்றி தருவீங்களா? சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சை, ஐசியூல, சின்ன பிள்ளைகள் இன்பேட்டில, ஆபரேஷன் டெலிவரி, எத்தனையோ குடும்பத்துல கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்படுறாங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்படுறாங்க, சில குடும்பத்துல எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்படுறாங்க, சில குடும்பத்துல மார்புல கட்டிடுறாங்க, சில குடும்பத்துல கண்ணுல பிரச்சனை, சில குடும்பத்துல ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் பிரச்சனை. எந்த குடும்பத்திலே, எந்த நாட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு தொட்டு சுகமாக்கி ஆரோக்கியத்தை கட்டளிடணும், சுகத்தை தரணும், புது பலனை தரணும். அப்பா உதவி செய்வேன்னு சொல்லிங்க ராஜா, சகாயம் பண்ணுவேன்னு சொல்லிங்க ராஜா. உங்க பிள்ளைகள் இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சகாயம் பண்ணுங்கப்பா, உதவி பண்ணுங்கப்பா, பூரண சுகம் தாங்கப்பா. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. எங்களோட பலவீனம், எங்களோட நோய் அப்பா எல்லாவற்றிலும் சிலுவையில சுமந்தவரே உம்மை அழைக்கிறோம் ராஜா. எங்களோட மீறல் நிமித்தம் காயப்பட்டீங்கப்பா, நொறுக்கப்பட்டீங்கப்பா, எங்களுக்காக தானப்பா. கல்வாரி அன்பினாலே உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, தேவ அன்பினாலே நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளுமே தேவ அன்பு ஊற்றப்படட்டும், தேவ அன்பு ஊற்றப்படட்டும். எத்தனையோ குடும்பத்துல ஜெபிக்கிறோம், கல்வாரி அன்பினால் நிரப்பிருங்க. ஒவ்வொரு குடும்பமும் சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் அன்பு குறையா இருக்கோ, நிறைவான ஆவியான வரும்போது எல்லா குறைவுகளெல்லாம் நீங்கி போகும். எந்த குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களோ அந்த எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருங்க, எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. தேவையில்லாம் எல்லா கிரியும் சுட்டு அடிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க, பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. அந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும், பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்திரும். எந்தெந்த தேசத்துக்குள்ள இணைந்துட்டாங்களோ எல்லா தேசத்துல ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, எல்லா தேசத்துல ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. காலவேளை ஜெபிக்கிறாங்கப்பா, ஜெப அபிஷேகம் தாங்க. வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா, நீதி சால்வை தாங்கப்பா, துதிர அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்கட்டும் ராஜா. விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா, மன்றாட்டின் ஆவினால் நிரப்புங்கப்பா. யுத்த அபிஷேகம் தாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு சத்துருக்குள்ள அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா. காண்டாமிருத்து பலனை தாங்க ராஜா. எங்க இதயத்துக்குள்ள கொழுந்து அக்னி பற்றி விட்டுப்பா. அப்பா விசேஷமாக வேதத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா. எங்க இதய மனக்கண்கள் திறங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பம் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும் ராஜா. மணிக்கணக்கா அப்பா உம்முடைய சமூகத்துல காத்திருக்கணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதுன்னு சொன்னீங்க ராஜா. உம்முடைய பாதபிள்ளை காத்திருக்க கிருபை தாங்க, காத்திருக்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடுங்க ராஜா. ரிபா லாதோ நே மஹாசி லோ ஷாதா ரபலஹு ரபலஹ துரபலா லேசித் நி மஹஷத நஹந்த டலபலஹரது ரீதன மாசி தினே மஹபில் ஹாஸ் பிலஹு பிலஹபில் ஹாஸ் பி கபுது பிகேதுனா ரிபா லாஹதன மார ஷந்த டலபலஹு ரபல கபுது பிகேதுனா ரிபா லாஹதன மார தன ஹந்த டலபரு துரபல கபுது பிகேதுனா ரிபா ஷத ரிபா கபல கபுதுபி கேபிலா கபரு லாபா கரதரி ஷந்த டலபா கபுதுபி கேதுனா ரிமா கரா கரா ஷாதா டலபரா துரிபி கவல கரதுரபலா. எல்லா குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்கப்பா. இந்த நாளில் கையின் கீழில் ஆசுறீங்க, அப்பத்தையும் தண்ணீர் ஆசுறீங்க, சிரசு மேலே ஆசீர்வாதம் வைங்க ராஜா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி அதிகால வேளையில ரொம்ப பொறுமையோடு அப்பா இவ்வளவு நேரம் செய்தி கேட்டு ஜெபிக்கிறாளோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பீங்களா? அவங்களோட சந்ததி ஆசீர்வதிப்பீங்களா? அவங்களோட தலைமுறை ஆசீர்வதிப்பீங்களா? என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. காலவேளையிலே படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, பாடம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்கப்பா. நல்ல எக்ஸாம் எழுதணும்ப்பா, நல்லா படிக்கணும்ப்பா. தேவையில்லாம செல்போன்ல இருக்கக்கூடாதுப்பா. தேவ ஞானத்தினால தேவ புத்தினால நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். பிள்ளை நல்லா படிச்சு எக்ஸாம் எழுத ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் மனமருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, சந்ததி ஆசீர்வதிக்கப்படுங்கப்பா. சில குடும்பத்திலே தாழ்த்துறாங்க. உங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் வெளியில புறப்படுறாங்கப்பா. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க,
அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. இன்னுமா எத்தனையோ குடும்பத்தில் சாஃப்ட்வேர் லைனில் இருக்காங்கப்பா, வேறு வேறு நாட்டுக்குள்ளே இருக்காங்க, வேறு வேறு நாட்டுக்குள்ளே பல விதமான சூழ்நிலை ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்காங்க. குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்குது, ஆலயத்துக்கு போக முடியல, பல சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. எல்லா குடும்பத்தோட நீங்கள் புறப்பட்டு போங்க. வாகனத்தில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, காரில் போகிறாங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துன்றதுனால இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இணைந்துகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நிறைய குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வச்சிருங்க. கடன்கள் உபத்திரம் மாற்றித்தாங்க. வேதனையோடு ஜெபிக்கிற குடும்பங்களோட மாற்றித்தாங்க. யாரெல்லாம் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்கப்பா. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. மாசமாக கர்த்தர் கூட இருங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ இந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இன்னைக்கு உள்ள தேவைகளை சந்திங்க. வீடு கட்டுறாங்க, நல்லபடியாக கட்டி முடிக்காத கிருபை செய்யுங்க. ஊழியம் பண்ணுறாங்க, கர்த்தர் புறப்பட்டு போங்க. உங்கள் பிள்ளைகளோட ஊழியத்தினுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. காலவேளையிலே எங்கள் தேசத்துள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரையும் உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சிஎம் உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இன்னுமாக அரசியலில் யாரெல்லாம் இருக்கிறவங்களோ எல்லாரையும் உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்கள் பிள்ளைகள் விசேஷமாக கர்த்தர் வழி நடத்தணும். வேறு வேறு நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. பேர் பேராக ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, வசனத்தின் மூலியமா யாரெல்லாம் அப்பா இணைந்து கேட்டாங்களோ அந்த குடும்பத்தில் என்ன உபத்திரம் எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றி கர்த்தர் உதவி செய்து பிள்ளைகளை மீட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியா தங்கியிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. துதிக்கிற பிள்ளைகளா மாறும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பத்தில் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.